छात्रवृंदम शेषाद्रिनाथ गुरुवर्यमहं प्रपद्ये எல்லாருக்கும் என்னுடைய பிரணாமங்கள் நமஸ்காரங்கள். இப்போ வேதாந்த சங்கிரகத்துல இரண்டாவது மங்கள ஸ்லோகம் பரம் பிரம்மைவாட்யம் பிரமபரிகதம் சம்சரதி பரோபாத்யாதீனம் விவசம் அசுபஸ்ய ஆஸ்பதமிதி ஸ்ருதிஞாயாபேதம் ஜெகதி விததம் மோகனமிதம் தமோயேனாபாஸ்தம் சகி விஜயத்தை யாமுனமுனிஹி அப்படின்னு ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்துல முதல் இரண்டு வரிகளின் மூலமாக பரம் பிரம்மைவாத்யம் பிரமபரிகதம் சம்சரதி சங்கரபக்ஷ சங்கிப்தம், அதாவது சங்கரபக்ஷத்தை பற்றி தெரிவிக்கிறார். தத் பரோபாத்யாமீடம் அப்படின்றதுனால பாஸ்கர பட்சத்தை பற்றி தெரிவிக்கிறார். விவசம் அசுபஸ்ய ஆஸ்பதம் அப்படின்றதுனால யாதவ பிரகாஷ மதத்தை பற்றி தெரிவிக்கிறார். அந்த அந்த வரிகளுக்கான அர்த்தங்களை பாஷ்யக்காரரு சங்கரபக்ஷ சங்கேபா, பாஸ்கரபக்ஷ சங்கேபா, யாதவ பிரகாஷ சங்கேபகான்ற போல, அதாவது சங்கர மதத்தின் சுருக்கம், பாஸ்கர மதத்தின் சுருக்கம், யாதவ பிரகாஷ மதத்தின் சுருக்கம் அப்படின்னு காண்பித்தார். இப்போ பிறகு ஸ்ருதிஞாயாபேதம் ஜெகதி விததம் மோகனமிதம் சொன்னாரும். ஸ்ருதிகளுக்கும் தர்க்கங்களுக்கும், தர்க்கமும் யுக்தி லாஜிக், இவைகளுக்கெல்லாம் விரோதமாக இருக்கக்கூடியது, ஒரு விதமான மோகனத்தை உண்டு பண்ணக்கூடியது அப்படின்னா சொன்னாரோ இல்லையோ. அந்த வரிகளுக்கு ஏற்றா போல அந்த மதங்களை கண்டிக்கிறார். இதுக்கு மேல அதாவது இந்த சங்கரபக்ஷ சங்கர மதத்தையும் யாதவ பிரகாஷ் பாஸ்கர மதத்தையும் யாதவ பிரகாஷ மதத்தையும் கண்டிக்கக்கூடியதான பிரகரணம் இதற்கு மேல வரக்கூடியதான பிரகரணம். அதுல சங்கரபக்ஷ பிரதிக்ஷேபம், அதாவது சங்கர மதத்தினுடைய நிராகரணத்தை ராமானுஜர் ரொம்ப அழகாகவே சொல்றார். இதுக்கப்புறம் அதுல தத்திர பிரதம பக்ஷே அப்படின்னு ஆரம்பிக்கிறது. தத்திர பிரதம பக்ஷே ஸ்ருத்யர்த்த பரியாலோசன பராக துஷ்பரிஹரான் தோஷான்னு உதாகரந்தி. அந்த முதல் பட்சத்துல ஸ்ருதிகளை நன்றாக அலசி ஆராயாமல், ஸ்ருதிகளுக்கு வேதங்களுக்கு உள்ளபடி அர்த்தங்களை தெரிவிக்காமல் தவறான அர்த்தங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் தெரிவிக்கின்றார்கள். அன்னைக்கே சொன்னேன், வேத ஸ்ருதி அவேத ஸ்ருதி கடக ஸ்ருதி என்பதாக 3 ஸ்ருதிகள் இருக்கின்றன. ஜீவனுக்கும் பிரம்மத்திற்கும் வேதத்தை தெரிவிக்கக்கூடியதான ஸ்ருதி வேத ஸ்ருதி, ஜீவனுக்கும் பிரம்மத்திற்கும் அபேதத்தை ஒற்றுமையை தெரிவிக்கக்கூடிய ஸ்ருதி அபேத ஸ்ருதி. இப்போ கடக ஸ்ருதி இரண்டையும் ஒன்றாக நயனம் பண்ணக்கூடியதான ஸ்ருதி கடக ஸ்ருதி. இவைகளை நன்றாக அலசி ஆராய்ந்து பார்த்த பெரியோர்கள் இந்த சங்கர மதமானது தவறானது என்பதை மிக தெளிவாக எடுத்துரைக்கிறார்கள். அதுல பாருங்க, இப்போ பிரம்மத்தை அது அப்படின்ற சப்தத்தினால சொல்லப்படுகிறது. இந்த பிரம்மம் ஜெகத்காரணம் அப்படின்னு ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்.
அதற்கான பிரமாணம் வேத வாக்கியம் சாந்தோக்கிய உபனிஷத்துல ததேவ சோக்கிய இதமக்ராசி ஏகமேவா த்விதீயம் அபேட்சத பகுஸ்யாம் பிரஜாயேய தத் தேஜோ அசிந்தத சம்மூலாக சோம்யமாக சர்வாக பிரஜாக சதாயதனாக சத் பிரதிஷ்டாக அதே மாதிரி இந்த மாதிரியான வாக்கியங்களின் மூலமாக பிரம்மத்திற்கு குணம் என்பது இருப்பதாக தெரிகிறது. ஆனால் அத்வைத மதத்துல பிரம்மத்திற்கு குணம் கிடையாது என்பதாக தெரிவிக்கிறார்கள். அத்வைதிகள் பிரம்மத்தை நிர்குணம் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்படிப்பட்ட வேத வாக்கியங்கள்லாம் பிரம்மத்திற்கு குணம் உண்டு என்பதாக தெரிவிக்கின்றது. அதுல இப்போ ததேவ சோமே இடமக்கு ராசி ஏகமேவா த்விதீயம் அக்ரே அக்ரே அப்படின்னா சிருஷ்டிக்கு முன்பு பிரளயத்திற்கு பிறகு அப்படின்னு அர்த்தம். சிருஷ்டிக்கு முன்பு பிரளயத்திற்கு பிறகு ததேவ ஆசித் சத்தாக இருந்தது. சத்து அப்படின்னா நிலை பெற்று இருந்தது அப்படின்னு அர்த்தம். ஒன்றாக இருந்தது, இரண்டாவது ஒன்று இல்லாமல் இருந்தது அப்படின்னு சொல்லப்படும். அப்படி சொன்னதுனால பிரம்மம் மட்டும்தான் இருக்கின்றது, மற்ற வஸ்துக்கள் என்பது இல்லை அப்படின்னு ஏற்படுறது. இப்போ இப்படிப்பட்ட பிரம்மமானது ஜெகத்திற்கு காரணமாக இருக்கின்றது. எப்படிப்பட்ட காரணம்? காரணம் இரண்டு விதம் நம்முடைய பட்சத்துல. பின்னாடி பார்ப்போம் காரணம்னா என்ன, அந்த காரணம் எப்படிப்பட்ட காரணங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போதைக்கு நீங்க இதை தெரிஞ்சுட்டா போதும். காரணம் என்பது இரண்டு காரணங்கள், உபாதான காரணம், நிமித்த காரணம். ஒரு பானைன்னு எடுத்துட்டா அதற்கு உபாதான காரணம் மண்ணு. நிமித்தம் எடுத்துட்டால் குலாலன், குயவன் சொல்ற முடியும், குலானா அதான் குயவன். குயவன் நிமித்த காரணம், மண்ணு உபாதான காரணம். இப்படி சொல்லிட்டு அந்த பிரம்மமானது சங்கல்பிக்கிறது. எப்படி சங்கல்பிக்கிறது? அது சங்கல்பித்தது. பகுஸ்யாம் பிரஜாயேய, நான் பகுவாக ஆக கடவேன் என்பதாக சங்கல்பித்தது. இந்த பிரகரணத்துக்கு பேரு சத்வித்யா பிரகரணம் அப்படின்னு பேரு. இந்த பிரகரணத்துல பிரம்மம் நான் பகுவாக ஆக கடவேன் என்று சங்கல்பித்தது. அது தொடக்கமாக தன்மூலாக சோம்பிய இமாக சர்வாக பிரஜாக சதாயதனாக சத்பிரதிஷ்டாக அப்படின்னு வாக்கியம். இந்த உலகமானது சத்தை மூலமாக கொண்டது. சச்சத்த வாச்சியமாக எவன் இருக்கின்றானோ அவனை இந்த உலகம் மூலமாக கொண்டிருக்கின்றது. சோம்ய அப்படின்னு சொல்றாரு. சோம்யன குழந்தாய்னு ஒரு அர்த்தம், சோமபான அருகனே அப்படின்னு ஒரு அர்த்தம். சோம்ய அதாவது ஸ்வேதகேது பையனுடைய பேரு, அப்பாவுடைய பேர் உத்தாலகர் அப்படின்னு அப்பாவுடைய பேரு. அந்த உத்தாலகர் பையனான ஸ்வேதகேதுவை பார்த்து தெரிவிக்கின்றார், சோம்ய குழந்தாய் அல்லது சோமபான அருகனே. சோமபானத்தை குடிக்கணும்னா 16 வயசு ஆயிடணும். அவனுக்கு 16 வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன்.
பிராச்சீனத்துல சௌமியன்னா சோமபான அருதகான்னு இருக்கு. ஆனால் இப்போ நவீனமாக வியாக்கியானங்கள் முறை எழுதக்கூடியவர்கள் குழந்தாய் அப்படின்னு எழுதுறாங்க. சௌமிய அப்படின்னா குழந்தாய்னு எழுதுறாங்க. சர்வாக பிரஜாகா, எல்லா பிரஜைகளும், அதாவது சேத்தனா சேத்தன விபாகங்கள் எல்லாம் சதாயத்தனாக சத்தின் மூலமாக தரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. சத் பிரதிஷ்டாக அவனை பிரதிஷ்டமாக உடையவைகள். பிரதிஷ்டிதம்னா அவனால் ஒரு இருப்பை பெற்றவர்கள். இந்த மாதிரியான பதங்களின் மூலமாக பிரம்மத்திற்கு ஒரு குணங்கள் இருப்பதாக, பிரம்மம் இந்த ஜகத்தை சிருஷ்டிப்பதாக தெரிவித்திருக்கின்றன வேத வாக்கியங்கள். அதற்கு ஏற்றாற்போல வேத சில உபனிஷத் வாக்கியங்கள் பிரகரணாந்தர நிர்திஷ்டாக வேத சில உபனிஷத் வாக்கியங்களின் மூலமாக சர்வஜத்துவம், சர்வசக்தித்துவம், சர்வேஸ்வரத்துவம், சர்வ பிரகாரத்துவம், சமாப்பியதிக நிவத்தி, சத்தியகாமத்துவம், சத்திய சங்கல்பத்துவம், சர்வாவபாசகத்துவம், அனவதிகாதிஷே அசங்கேய கல்யாண குணகனாக அபகதபாத்மா இத்தியாதி அநேக வாக்கியாவகத நிரஸ்த நிகில தோஷாச்ச சர்வே தஸ்மின் பக்ஷே விகன்யந்தே. அவர்கள் பிரம்மத்திற்கு குணம் இல்லை என்பதாக தெரிவிக்கிறார்கள். இந்த மாதிரியான வாக்கியங்கள் தான் பிரம்மத்திற்கு குணம் உண்டு என்று தெரிவிக்கின்றன. பிரம்மத்திற்கு சர்வஜத்துவம் என்கின்ற குணமானது பொருந்துகிறது. சர்வஜத்துவம்னா அனைத்தையும் அறிந்தவன் அப்படின்னு அர்த்தம். சர்வசக்தித்துவம் எல்லா விதமான சக்தியையும் பெற்றவன், அகடித கணனா சாமர்த்தியம் உடையவன், லோகத்துல யாராலையும் செய்ய முடியாத காரியத்தை மிகச் சுலபமாக செய்யக்கூடியவன். சர்வேஸ்வரத்துவம் எல்லா வஸ்துக்களுக்கும் ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை உடையவன். சர்வ பிரகாரத்துவம் அனைத்து விதமான ஒரு வஸ்துக்களுக்கு சரீர சரீரி பாவத்துடன் கூடியவன். அவனை காட்டிலும் உயர்ந்தவனும் இல்லை, சமமானவனும் இல்லை. சத்தியகாமன், சத்திய சங்கல்பன், நினைத்ததை அடையக்கூடியவன், நினைத்ததை சங்கல்பிக்கக்கூடியவன். அவன் சங்கல்பித்தால் அந்த காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். சர்வாவபாசகத்துவம் கேய குணங்கள், தவறான இழுக்கான குணங்கள் எதுவும் இல்லாதவன். அனவதிகாதிசிய அசங்கேய கல்யாண குணங்களாக அனைத்து விதமான கல்யாண குணங்களையும் உடையவன், கல்யாண குண கூட்டங்களை உடையவன். அபகதபாத்மா பாப சம்பந்தம் இல்லாதவன். இந்த மாதிரியான வாக்கியங்கள் மூலமாக அவனுக்கு எந்த விதமான தோஷங்களும் பொருந்தாது என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றன. இதெல்லாம் அந்த பட்சத்துல விகன்யதே ஒரு நகைப்புக்கு உரியதாக, பரிகாசத்திற்கு உரியதான விஷயங்களாக அந்த மதத்தில் ஏற்பட்டிருக்கின்றன. ஏன்னா இந்த உபனிஷத் கருத்துக்கள் எல்லாத்துக்கும் அவர்களால பதில் சொல்ல முடியாது. ஜெகத்காரணபூதமான வஸ்து, இந்த ஜெகத்திற்கு காரணபூதமாக இருக்கக்கூடியதான வஸ்துவிற்கு இப்படிப்பட்ட குணங்கள் பொருந்தாது, தர்மங்கள் பொருந்தாது என்று சொன்னால் இந்த உபனிஷத் வாக்கியத்தின் மூலமாக தெரிவிக்கப்பட்டதான கருத்துக்கள் எல்லாம் அந்த மதத்தில் பொருந்தாதவைகளாக ஆயிடும் அப்படின்னு ராமானுஜர் அத்வைத மதம், ஆதிசங்கர பகவத்பாதனுடைய மதத்தை கண்டிக்க தொடங்குகின்றார். அதுக்கு மேல அத்தஸ்யாத் ஒரு கேள்வி கேட்கணும். அவசமா இருக்கணும். நாம கேள்வி கேட்டால் அவர்களும் ஒரு விதமான கேள்விகள் கேட்கிறார். நாம பொருந்தாதுன்னு சொல்லிட்டோம். பிரம்மத்திற்கு நிர்குணத்துவம் என்பது ஏற்படவே ஏற்படாது. பிரம்மம் மட்டும்தான் சத்தியம். இந்த உலகம் மித்யா அப்படின்னு சொன்னாலும் இந்த உலகம் எல்லாம் பொய் என்பது
பொருந்தாது அப்படின்னு நாம சொன்னோம். வேத வாக்கியங்களுக்கு விரோதமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த விஷயங்கள் அப்படின்னு நாம் சொன்னோம். அதற்கு அவர்கள் பதில் தெரிவிக்கிறார்கள். அதாவது அவர்கள் நாம் சொன்னதை கண்டிக்கிறார்கள். அத்தஸ்யாத் உபக்கிரமேபி ஏக விஜானேன சர்வ விஜான முகேன காரணஸ்யைவ சத்யதாம் பிரதிஜ்ஞாய தஸ்ய காரணபூதஸ்யைவ சத்யதாம் விகாரபூதஸ்ய ச அசத்யதாம் மிருத்ருஷ்டாந்தேன தர்ஷயித்வா. இப்போ நாம என்ன சொல்றோம்? அவர்கள் தத்துவமசி என்கின்ற வாக்கியம், தத்துவமசி, தத்துவம் அசி, நீ தத்துனா பிரம்ம சப்த பிரம்மம்னு அர்த்தம், தொம்னா நீன்னு அர்த்தம், அசின்னா ஆகிறாய் இருக்கிறாய் அர்த்தம். ஸ்வேதகேத்துவ பார்த்து அவனுடைய தகப்பனார் உத்தாலகர் தத்துவமசி அப்படின்னு உபதேசம் பண்றாங்க. இது உபசம்ஹாரமான வாக்கியம். உபசம்ஹாரம் அப்படின்னா முடிவுன்னு அர்த்தம். உபக்கிரமம் அப்படின்னா ஆரம்பம் என்பதாக பொருள். அவர்கள் உபசம்ஹாரத்துல தத்துவமசி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுனா நிர்குணமான பிரம்மம், தொம்னா எதிர உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடியதான ஜீவன் ஸ்வேதகேது. அந்த நிர்குண பிரம்மத்தை நீ அடைகிறாய், ஐக்கியமாகிறாய், நீயும் அந்த பிரம்மமும் ஒண்ணுதான் அப்படின்னு ஸ்வேதகேதுவை பார்த்து தகப்பனார் சொல்றார் அப்படின்னு அவர்கள் தெரிவிக்கிறார்கள். ஏன்னா ஜீவோ பிரம்மைவ நாபரா, ஜீவனும் பிரம்மமும் ஒன்று, மற்றவர்கள் கிடையாது. பிரம்மத்துக்கும் ஜீவத்துக்கும் வேறுபாடு என்பது கிடையாது. ஜீவனும் பிரம்மமும் ஒன்று அப்படின்னு தெரிவிக்கக்கூடிய வாக்கியம் இந்த வாக்கியம். இந்த வாக்கியமானது கடைசியில சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அதற்கு ஏற்றா போல முன்னாடி இருக்கக்கூடிய வாக்கியங்களை தெரிவிக்க வேண்டும். முடிவில் எப்படி சித்தாந்தம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதற்கு ஏற்றா போல ஆரம்பத்திலையும் அர்த்தங்களை தெரிவிக்க வேண்டும் அப்படின்றது அவர்களுடைய வாதம். அதை நாம கண்டிச்சோம். சதேவ சோம்பிய இடமக்கு ராசின்ற ஆரம்பத்திலாம் கூட குணங்களை சொல்லிட்டு கடைசியில நிர்குண பிரம்மத்தை எப்படி சொல்லும்? சதேவ சோம்பிய இடமக்கு ராசி ஏகமேவா தித்தீயம் தடைச்சதமுஸ்யாம் பிரஜாயேய தத் தேஜோ அசிருஜத தன்மூலாः சௌமியமாः சர்வாः பிரஜாः சதாயத்தனாः சத் பிரதிஷ்டிதாः சர்வம் கல்விதம் பிரம்ம ஐதராத்மம் இடம் சர்வம். இந்த மாதிரியான வாக்கியங்கள் மூலமாக பிரம்மத்திற்கு குணங்கள் இருக்கின்றன, குணங்கள் பொருந்துகின்றன அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில பிரம்மத்திற்கு குணமே இல்லை என்பதாக எப்படி சொல்லும்? ஆகையினால தத்துவமசி என்கின்ற வாக்கியத்திலையும் தத்து என்கின்றதன் மூலமாக நிர்குணமான பிரம்மமானது சொல்லப்படவில்லை, அங்கேயும் சகுணமான பிரம்மம் தான் சொல்லப்படுகின்றது அப்படின்னு சொல்ற. அதுக்கு அவ கேக்குறா, அத்தஸ்யாத் சுவாமி, அங்க ஆரம்பத்திலையும் நிர்குணமான பிரம்மம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது, சகுண பிரம்மமானது சொல்லல. நாங்க சொன்னதுதான் உபக்கிரமத்துக்கும் உபசம்ஹாரத்துக்கும் விரோதம் இல்லை. மறுபடியும் சொல்ற, உபக்கிரமம்னா ஆரம்பம், உபசம்ஹாரம்னா முடிவு. உபக்கிரமத்துல பிரம்மத்திற்கு குணம் இருப்பதாக தாங்கள் தெரிவித்தது கிடையாது. உபக்கிரமத்திலையும் பிரம்மத்திற்கு குணங்கள் இல்லை என்றுதான் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நிர்குணமான பிரம்மத்தை பற்றி தான் ஆரம்பத்திலையும் தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கு ஏற்றா போல முடிவிலையும் நிர்குணமான பிரம்மம் தான் சொல்லப்படுகின்றது. ஏன் அப்படின்னா உபக்கிரமத்துல ஏக விஞ்ஞானேன்னு சர்வ விஞ்ஞான பிரதிஜானது சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பிரகடனம் என்ன அப்படின்றத ராமானுஜர் பின்னாடி ரொம்ப அழகா தெரிவிப்பார் தன்னுடைய சித்தாந்தத்தை சொல்லும் பொழுது. உங்களுக்கு ஸ்ரீதரன் சுவாமியினுடைய
புஸ்தகம் கொடுத்தாருன்னா அது உங்க கையில இருக்குன்னா அந்த புஸ்தகத்துல தலைப்பு கூட ரொம்ப அழகா இருக்கும். சரேவ சௌமியே அப்படின்ற வாக்கியத்துக்கு அத்வைதிகளுடைய அர்த்தங்களும் ராமானுஜருடைய மறுப்புகளும் அப்படின்னு போட்டிருக்கும். ஒன்றை அறிந்தால் அதன் காரிய பொருட்கள் எல்லாவற்றையும் அறிந்ததாக ஆகும் என்பது ஏக விஞ்ஞானேன சர்வ விஞ்ஞான பிரதிஜா. ஏக விஞ்ஞானேன காரண விஞ்ஞானேன காரணத்தை அறிந்து கொள்வதன் மூலமாக, நான் முதல் நாளே சொன்னேன், நான் முழுக்க சம்ஸ்கிருதத்துலதான் பாடம் சொல்ற வழக்கம். என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் சம்ஸ்கிருத வார்த்தைகள் இல்லாமல் பார்த்துக்கிறேன். அப்படி சம்ஸ்கிருத வார்த்தைகளை உபயோகப்படுத்தினாலும் வராம இருக்காது. அது ஒன்னா கலந்திருக்கு, அப்படி வராம இருக்காது. அப்படி இடையில் வடமொழி சொற்களை பயன்படுத்தினாலும் அதற்கான அர்த்தங்களை தமிழ்ல ரொம்ப அழகா என்னால முடிஞ்ச அளவு தெரிவிக்கிறேன். எங்கேயாவது புரியலன்னா கிளாஸ் முடிஞ்ச பிறகு கேளுங்கோ, இந்த பதத்துக்கு அர்த்தம் தெரியல அப்படின்னு கேளுங்கோ. பக்கத்துல ஒரு நோட்டு பேனா வச்சுட்டு நான் சொல்ற கருத்துக்களை அழகா எழுதிட்டு வாங்க. அப்படி எழுதிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பாடம் ரெக்கார்டிங் மறுபடியும் கேட்கும் போதெல்லாம் மிக சுலபமா இருக்கும் புரிஞ்சுக்கிறது. ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞான பிரதிஜா. ஏக விஞ்ஞான காரண விஞ்ஞான காரணத்தை அறிந்து கொள்வதன் மூலமாக, சர்வ விஞ்ஞான பிரதிஜா அதனுடைய காரியத்தை அனைத்து காரியங்களையும் தெரிந்து கொண்டதாக ஆகும் அப்படின்றது ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞான பிரதிஜா. இப்போ காரணத்தை அறிந்து கொண்டால் அதனுடைய காரியங்களை அறிந்து கொண்டதாக ஆகும். காரணசேவ சத்தியதாம் பிரதிபாத்திய பிரதிஜாய. இந்த வாக்கியத்தின் மூலமா ஒண்ணு தெரியுது. அதாவது காரணமா இருக்கக்கூடிய மண்ணை முருத்தை அறிந்து கொண்டால் அதனுடைய காரிய பதார்த்தங்களான ஆன கட்டம் சராவம் மக்குட்டம், அதாவது சராவம்னா அந்த மடக்கு, ஹோமம் பண்ணும்போது ஒரு மடக்கு இருக்காது, அதே மாதிரி குட்டி குட்டியா ஆள் இருக்காது, அதெல்லாம் தான் மண்ணினால் செய்யப்பட்ட காரிய பதார்த்தங்களை அறிந்து கொண்டதாக ஆகும். அப்படின்னு காரண பதார்த்தமா இருக்கக்கூடிய எந்த வஸ்து காரணமாக இருக்கின்றதோ அந்த வஸ்துவிற்கு மட்டும் சத்தியத்துவமானது சொல்லப்பட்டு, அந்த காரண பதார்த்தத்துக்கு மட்டும் சத்தியத்துவம், அதாவது அது நித்தியம், காரணம் மட்டும் நித்தியம், நிலைத்து நிற்கும் என்று சொல்லிவிட்டு மாற்றங்களை அடையக்கூடியதான காரிய வஸ்துக்கள், கட்டம் மக்குட்டம் சராவம், இந்த மாதிரியான காரிய வஸ்துக்கள் எல்லாவற்றிற்கும் அனித்தியத்துவம் அசத்தியத்துவமானது கல்பயித்வா அசத்தியத்துவமானது சொல்லப்பட்டு, அதுவும் மிருத்திஷ்டாந்தத்தினால, அதாவது வாச்சாரம்பணம் விகாரம் நாமதேயம் மிருத்திகேத்தேவ சத்தியம், இந்த வார்த்தைக்கு அர்த்தத்தை பின்னாடி ரொம்ப அழகா சொல்லுவார், அப்ப பார்க்கலாம். அதன் மூலமாக மண்ணை உதாரணமாக காண்பித்து சொல்லப்பட்டிருக்கிறது உபனிஷத்துல. இதுல இருந்து என்ன தெரிகிறது? காரணமா இருக்கக்கூடிய வஸ்து சத்தியம்னு தெரியுது, காரிய பதார்த்தங்கள்லாம் வித்யான்னு தெரியுது. அதைத்தான் நாங்களும் சொன்னோம். காரணபூதமா இருக்கக்கூடிய வஸ்து சத்தியம், எது? பிரம்மம் சத்தியம். காரிய பதார்த்தங்களாக இருக்கக்கூடிய ஜெகத்து, இந்த அனைத்து அண்ட சராச்சரங்களும் அடங்கி இருக்கக்கூடியதான இந்த ஜெகத்தானது மித்யா அப்படின்றது தெரிகிறது. எது? இந்த மிருத்து திருஷ்டாந்தத்தால், இந்த மண்ணை உதாரணமாக காட்டியதன் மூலமாக இது ஸ்பஷ்டமா தெரிகிறது. ததேவ சௌமியேன மக்ராசித் ஏகமேவா த்விதீயம் இதி. ததேவ ஆசீத் அத்விதீயம் ஆசீத், இப்பதான் அர்த்தம் சொன்னேன். ஏகமேவ ஆசீத் என்பதன் மூலமாக
காரணபூதமா இருக்கக்கூடிய பிரம்மம் சத்தியம் என்றும், அத்விதீயமாசி இரண்டாவது ஒன்று இல்லாததாக இருந்தது என்பதன் மூலமாக சஜாத்திய விஜாத்திய வேதங்கள் என்பது கிடையவே கிடையாது. ஏன்னா இன்னொன்னு இல்லையே. சஜாத்திய பேதம் விஜாத்திய பேதம் சொன்ன அன்னைக்கே பூனைக்கும் பேதம் சஜாத்திய பேதம், பூனைக்கும் யானைக்கும் இருக்கக்கூடிய பேதம் விஜாத்திய பேதம், ஒரே பூனைக்குள்ள இருக்கக்கூடிய பேதம் ஸ்வகத பேதம். இந்த சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத வேதங்கள் என்பவைகள் வேதங்கள் இல்லாதவையாக பிரம்மமானது இருக்கின்றது. ஏன்னா பிரம்மம் மட்டும்தான் இருக்கு. ஏகமேவா திதியம். ரஜினிகாந்த் பாபா படத்துல பார்த்திருப்பீங்க. ஏகமேவா திதியம் அப்படின்னு. ஏகமேவா பிரம்மம் மட்டும்தான் இருந்தது. அப்ப மற்றவைகள் இல்லாமல் இருந்ததுன்றது ஸ்பஷ்டமா தெரியுது. அப்ப மற்றவைகள் இல்லாமல் இருந்தது அப்படின்னா சஜாத்திய விஜாத்திய நிகில வேத நிரசன நிர்விசேஷத்தை பிரதிபாதித்தா. நிர்விசேஷமாக எந்த ஒரு விசேஷமும் இல்லாமல் இந்த பிரம்மமானது இருக்கின்றது என்பது ஸ்பஷ்டமா தெரியுது. சரி, இந்த வாக்கியத்தின் மூலமாக மட்டும்தான் தெரியுதா? நீங்க சொன்னீங்களோ ஒரே ஒரு நிமிஷம். என்னடா முடிச்சுட்டு மேல 7:30 ஆரம்பிக்கிற மாதிரி பாத்துக்க. 7 மணிக்கெல்லாம் சம்சாரம் ஆரம்பிச்சது. நான் வாரனுக்கு ஒரு மெசேஜ் போனேன். நான் அனுப்புறேன். சாமான் நான் விட்டு வாரன்னு சொல்றேன். சாமான் இருக்கால பாட்டு சொன்னேன். அப்படியா? நானே வாரனுக்கு போன் பண்றேன். கிளாஸ்ல இருக்கிறேன். கிளாஸ் முடிஞ்சோடனே நானே வாரனுக்கு. ஓகே. பிரகரணாந்தரம் சொல்லும்போது சர்வஜத்துவம், சத்திய சங்கல்பத்துவம், சத்திய காமத்துவம், சர்வசக்தித்துவம் இதெல்லாம் வேற உபனிஷத்துகள்ல இருக்கக்கூடிய வாக்கியங்களின் மூலமாக தெரிகின்றதுன்னு சொல்லும்போது அவர்கள் என்ன சொல்றார்கள்? இந்த பிரம்மம் நிர்விசேஷம் என்பதும் நிர்குணம் என்பதும் பிரம்மம் மட்டும்தான் சத்தியம் என்பதும் காரிய பதார்த்தங்களாக இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களும் வஸ்துக்களும் வித்யா என்பதும் பிரகரணாந்தரங்கள்ல வேற வாக்கியங்களின் மூலமாகவும் தெரியுது. எப்படி? வாக்கியம் 2 விதம். காரண வாக்கியம், சோதக வாக்கியம் அப்படின்னு சொல்லப்பட்டது. பிரம்மம் காரணம், ஜெகத்காரணம் அப்படின்னு சொல்றது காரண வாக்கியம். எப்படிப்பட்ட பிரம்மம் ஜெகத்திற்கு காரணமாக இருக்கின்றது அப்படின்றது சோதக வாக்கியம். அந்த சோதக வாக்கியங்களின் மூலமாகவும் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்ற வாக்கியத்திலையும் நிஷ்கலம், நிஷ்கிரியம், நிர்குணம், நிரஞ்சனம், விஞ்ஞானம், ஆனந்தம் இந்த மாதிரியான வாக்கியங்களின் மூலமாகவும் எந்த விதமான விசேஷங்களும் பிரம்மத்திற்கு பொருந்தாது என்பதை மிக தெளிவாக தெரிவிக்கின்றன இந்த வாக்கியங்கள் தான். ஆகையினால பிரம்மத்திற்கு குணம் என்பது பொருந்தவே பொருந்தாது. பிரம்மத்திற்கு குணம் என்பது பொருந்தவே பொருந்தாது அப்படின்னு இந்த இடத்துல அத்வைதிகள் தெரிவிக்கிறார்கள். அத ராமானுஜர் கண்டிக்கிறார். நைத்த தெய்வம் அப்படின்னு ஆரம்பிச்சு கண்டிக்கிறார். அதே நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு ராத்திரி 8 மணிக்கு வச்சுக்கலாம். நாளை இரவு 8 மணிக்கு சரியா கிளாஸ் வச்சுக்கலாம். நாளைக்கு ராத்திரி இருக்கக்கூடிய பங்குதியை பார்க்கலாம். மேடம் சொன்னா போல வெள்ளிக்கிழமை 7 மணிக்கு, திங்கட்கிழமையும் இந்த செவ்வாய்க்கிழமையும் 8 மணிக்கு வச்சுக்கலாம். ஒரு வாரத்துக்கு 3 கிளாஸ். நமஸ்காரம். இதோட இந்த கிளாஸை பூர்த்தி பண்ணிக்கலாம். ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்க.